இருந்தாலும் மனசுக்கு தான் வெளிய சொல்ல வழியிலடி. அடி என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. இந்த சக்தி எங்கதான் போய் தொலைஞ்சிருப்பான்? எப்ப வரேன்னு சொன்னான்? என்ன இவ தனியா வெளில வந்து நின்றுட்டு இருக்கா? துர்கா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ அண்ணே, அண்ணா கிளம்பிட்டியா? ஏன் இவ்வளவு சீக்கிரமா கிளம்புற? பின்ன இந்த வீட்டுல எவன் இருப்பான்? மனுஷன் இருப்பானா? என்னண்ணே, அம்மா எதாவது சொல்லிட்டாங்களா? வர வர அப்பாவும் உங்க அம்மா கூட சேர்ந்துட்டு ரொம்ப மாறிட்டே வராரு. என்னவோ பண்ணட்டும். சரி, நான் கிளம்புறேன். அண்ணா, என்ன சொல்லு? அவங்க கிட்ட எவ்வளவு வேணாலும் சண்டை போட்டுக்கண்ணா, ஆனா என்கிட்ட மட்டும் பேசாம இருக்காத. சரி சரி, எதுக்கு நீங்க நின்றுட்டு இருக்க? சும்மாதானா? சரி, ரொம்ப நேரம் இங்க நிக்காத, உள்ள போ. அப்புறம் விக்கியை நீ தான் பாத்துக்கணும், சரியா? சரிண்ணா, நான் பாத்துக்கிறேன். அப்பா சொல்றாங்க அம்மா சொல்றாங்கலாம் அவனை நீயும் கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிடாத, சரியா? அண்ணா, நான்லாம் அப்படி பண்ண மாட்டேண்ணா. விக்கி யாரு? எனக்கு அண்ணன் மாதிரி தானே. அண்ணன் மாதிரிலாம் இல்ல, அண்ணன் தான் அவன், சரியா? சரிண்ணா. நீயும் அவங்க மாதிரி மாறிட போற. அதெல்லாம் மாற மாட்டேண்ணா, எனக்கு அடிக்கடி ஃபோன் தான் பண்ணேன். சரி, ஃப்ரீயா இருந்தா ஃபோன் பண்றேன். சரி, நான் கிளம்புறேன். பாய். பாய் அண்ணா. அப்பாடி, அண்ணன்ட்ட மாட்டான்னு தப்பிச்சிட்டேன். இந்த சக்தி எருமையை நம்பி வந்து நின்னா பாரு, எனக்கு வேணும். இப்போ வருவானா வரமாட்டானா? என்ன வீட்டுக்குள்ளே போயிடலாமா? ஏய் துர்கா. யாரு? அட நீதானா? நானே பயந்துட்டேன். சரி வா போலாமா? என்ன போலாமாவா? எங்க? நானும் வரலப்பா. ஏய், எத்தனை நாள் தானே இப்படி வீட்லயே அடைஞ்சிருப்ப? வாயன் சும்மா வெளில போயிட்டு வரலாம். என்னாலாம் வர முடியாது, நான் மாட்டிப்பேன். இதை பாரு, 2 ஹார்ஸ்ல திரும்பி கூப்பிட்டு வந்து விட்டுறேன். சொல்றத கேளு, வா. டீ யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா? யாரும் பார்க்க மாட்டாங்க, வாடி. நான் திரும்பி வீட்டுக்கு வரக்குள்ள யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா? நான் உன்னை சேஃபா கூப்பிட்டு வந்து விடுறேன்னு சொல்றேன்ல, நம்ப மாட்டியா என்ன? அதுக்கு இல்ல, திடீர்னு இப்படி கூப்பிடுறியே, அதான். பயப்படாதடி, நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். என்னை நம்பி நீ வா. என்ன பண்ணலாம்? போகலாமா வேணாமா? பயமாகவும் இருக்கு. இவனை நம்பி போகலாம், இருந்தாலும் என்ன பண்ணலாம்? ஏய், என்னடி இப்படி யோசிக்கிற? என் கூட வர்றதுக்கு இப்படி யோசிக்கிற? அதெல்லாம் எதுவும் இல்லை. இல்லை, மாட்டிக்கிட்டேன்னா அவ்வளோதான், அதுக்கு தான் பயப்படுறேன். அதெல்லாம் மாட்ட மாட்டடி. நீ வா என் கூட, நான் உன்னை சேஃபா திரும்ப கூப்பிட்டு வந்து விட்டுறேன். என்னை நம்பு, வா. சரி வா போகலாம். சரி வா, இந்த பக்கமாக போகலாம், அந்த பக்கம்லாம் வேண்டாம். நல்ல வேலைடி, அருண் நாங்கள் வந்தாங்க. இல்லைன்னா நம்ம இப்போ எங்கே இருந்திருப்போம் தெரியுமா? அவன் மட்டும் இந்த ஒர்க்கை கொடுக்காம இருந்தால் நம்ம பாட்டு ஜாலியாக வீட்லேயாச்சும் ரெஸ்ட் எடுத்துருக்கலாம். எல்லாம் அவனால் வந்தது. அதுக்காக அவன் வந்து பேசாமல் விட்டுட்டானா? வந்தான் தானே நமக்கு பிரச்சனைன்னு சொல்லும் போது. இருந்தாலும் எவ்வளோ நேரம் அவங்க நம்மளை அசிங்கப்படுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவளை தானடி உன்ட்ட 10 சாரிக்கு மேலே கேட்டாதான்டி, அதுக்குன்னு இப்படியே நம்மளை ட்ரீட் பண்ணுறது? என்னடி பண்ணுறது? அவங்களுக்குலாம் நல்லா அப்படியே ஹை கிளாஸ் மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டு போனால் தான் நம்ம வளங்க போல. ஏன்டி, பணக்காரங்களாம் யாரும் சாதாரணமாக இருக்க மாட்டாங்களா? இதெல்லாம் ரொம்ப ஓவரானா? ஓவர் தான் விடு, அதுக்கு தான் நல்லா அசிங்கப்பட்டால அவன். ஆமாண்டி. சக்தி, இது யாரோட வீடு? நான் ஸ்டே பண்ணியிருக்க வீடு தாண்டி, வாடி. இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்த? கொஞ்ச நேரம் அவங்க கூட ரொமான்ஸ் பண்ணலான்னு. என்ன? வாடி. நீ எதுக்குன்னு சொல்லுடா ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் வருவேன். நீ ஃபர்ஸ்ட் வா, நான் சொல்றேன். சரி, இங்கே உட்காந்து பேசலாம்ல. ரூமுக்கு வா, சொல்றேன். என்ன ரூம்க்கா? ஏம்மா தாயே, தயவு செஞ்சு வா. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. இல்ல பரவாயில்ல, இங்கே உட்காந்து பேசலாம், உள்ளலாம் வேணாம். என்னடி நினைச்சிட்டு இருக்க? என்னை பார்த்தா உனக்கு எப்படிதான் தெரியுது? நான் ஒண்ணு எதுவும் சொல்லலையே, இங்கே உட்காந்து பேசலாம்னு தான் சொன்னேன். துர்கா, காமெடி பண்ணிட்டு இருக்காத, சொல்றத கேளு, வா. ஐயோ, எதுக்கு கூப்பிடறானே தெரியலையே, எனக்கே பயமா இருக்கு. இவன் எனக்கு பிடிக்கும் தான், இருந்தாலும் ஐயோ இங்கே இருந்துக்கலாம்ப்பா. வான்னு சொல்றல்ல, வா. வேணாம், இங்கே இருக்கலாம். வாடி. இல்ல, நான் வரல. சரி, நீ உள்ள வந்து பார்த்துட்டு நீயே வந்துடு, சரியா? நான் உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன். சரி வா போலாம். ஐயோ கடவுளே, நீ தான் என்னை காப்பாற்றணும். அம்மா, எங்கிட்ட இந்த சக்தி ஏதோ ஆளை பார்க்க போறேன்னு சொன்னா, என்ன ஆளை காணோம்? தெரியலையே, ஒருவேளை ஆளை கூட்டிட்டு ஊரை சுத்துறானே என்னவோ. பரவாயில்ல, அவனாச்சும் என்ஜாய் பண்றானே, பண்ணட்டும். சக்தி, இவ காயத்ரி தானே? ஓ துர்கா, அவளே தாண்டி. என்னடா வீட்டுக்கு கூட்டு வந்திருக்க? சும்மாதான், இங்க வந்தா நம்ம கூட ஜாலியா இருப்பான்னா. அட, நான் கூட கொஞ்ச நேரத்துல தப்பா நினைச்சிட்டேன். சே, சரி துர்கா வா, ஏன்ட்டே இருக்க, வந்து உட்கார் வா. அதோ வரேன்.
என் பேர் ஆர்த்தி, இவ பேர் நிக்கி, அப்புறம் இவ பேர் வர்ஷா. எதுக்கா அன்னைக்கு எப்படி வாய் பேசுனா, இன்னைக்கு என்ன இவ்வளோ சைலண்டா இருக்க? ஏ அவ என் கூட வரத்துக்கே பயப்படுறாடி. சே துர்கா, அப்படிலாம் பயப்படாத. நீ நினைக்கிற அளவுக்கு அவனும் ரொம்ப மோசமானவளாம் இல்லை. இல்லை இல்லை இல்லை. சரி துர்கா வா வந்து உட்கார், வா. எவ்வளோ நின்றுட்டே இருப்ப? சரி நீங்க பேசிட்டு இருங்க, நான் வரேன். என்னடா உன் ஆள் எங்க விட்டு நீ எங்கடா போற? ஏ வரேன்டி. அம்மா துர்கா, உன் கூட ஒருத்தன் இருப்பானே, அவன் வரல? நானே யார்ட்டையும் சொல்லாம வந்துட்டேன். ஐயோ, அப்புறம் உன்னை தேட போறாங்க. நான் ரூம்ல ஒரு நாள் ஃபுல்லா கிடந்தாலும் யாரும் தேட மாட்டாங்க. வேணா விக்கி வேணா அடிக்கடி வந்து பாப்பா, அவ்வளவுதான். சரி வா, ஏன் வீட்டே இருக்கா, வா. சரி துர்கா, ஏதாச்சும் சாப்பிட்றியா? இல்ல இல்ல வேணாம், நான் வீட்டுல இருந்து வரக்குள்ள சாப்பிட்டு தான் வந்தேன். ஏய் விளையாடாத, நிஜமா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் வர்ஷா. சக்தி உன்னை பத்தி எல்லாமே சொன்னான். உங்களை பத்தி சொல்லியிருக்கான் என்கிட்ட. பாரு, எங்களை பத்தி சொல்லியிருக்கானா? எங்களை பத்தி கூட பேசுறானா உன்கிட்ட? எல்லாத்தையும் சொல்லுவான். அப்ப எங்களை பத்தி எல்லார பத்தியும் உனக்கு தெரியும். தெரியுமே. உன்னை கடைசியா அந்த ஆட் ஷூட்ல பார்த்தது. ஆமா, ஏன் அதுக்கப்புறம் வரல எங்க கம்பெனிக்கு? அதுக்கப்புறம் எதுவும் கூப்பிடலையே? ஓ, நீ எப்படி வீட்லயே தான் இருப்பியா துர்கா? ஆமா, நான் எங்கேயும் வெளில போக மாட்டேன், என்னை கூட்டிட்டும் போக மாட்டாங்க. சரி, உனக்கு எப்போ எங்க போகணுன்ற வச்சுனாலும் இங்க வந்துடு, நம்மளாம் ஜாலியா இருக்கலாம், சரியா? உங்க வீட்டுல நீ மட்டும் தானா? இல்ல, எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான், அப்புறம் இன்னொருத்தன் விக்கி இருக்கால, அவனும் அண்ணன் தான். ஓ, அப்ப 2 அண்ணனுங்களா உனக்கு? ஆமா. அப்புறம் எங்க அம்மா அப்பா, அவங்க பெருசா என்ன கண்டுக்க மாட்டாங்க. விக்கி இருக்கால, அவன் தான் எப்பயும் என் கூடயே இருப்பான். சரி இன்னைக்கு நீ வந்துட்டியே, அப்புறம் உன்னை தேட மாட்டாங்களா? விக்கி தான் தேடுவான், என்ன சொல்லி சமாளிச்சுப்பேன். டேய் சக்தி, எங்க தான் போன நீ? அட நமக்கு ஃபுட் ஆர்டர் பண்ண போனேன்டி. பரவாயில்லையே. டேய், துர்காக்கு என்ன பிடிக்கும்னு தெரியுமா? தெரியும்டி, அவளுக்கும் பிரியாணி தான் பிடிக்கும். ஆனா அதிகமா அவங்க வீட்டுல சாப்பிட விட மாட்டாங்களாம். அப்படியே துர்கா? ஆமா, எங்கேயோ பிரியாணி நிறைய சாப்பிட்டா வெயிட் போட்டுருவானா, அப்புறம் எந்த ஷூட்க்கும் என்னால நடிக்க போக முடியாதான். எங்க அம்மா அப்படிதான் என்ன தொல்லை பண்ணிட்டே இருப்பாங்க. நாம டெய்லியும் சாப்பிட போறோம், எப்பயாச்சும் சாப்பிட போறோம். எங்க அம்மாட்ட சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. சரி விடு, நீ நல்லா ஜாலியா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணு. உனக்கு எப்ப பிரியாணி சாப்பிடணும்னு தோணாலும் எங்ககிட்ட வந்துரு. வந்துடுறேன். இப்ப எப்படி வாய் பேசுறா பாரு. நான் வாடி உள்ளவா உள்ளவான்னு கூப்பிடுறா, வரமாட்டேன்னு நின்னுக்கிட்டா. ஆமா, திடீர்னு நீ பாட்டுக்கு வந்து இப்படி ரூம்குள்ள கூட்டாண்டா அவளுக்கு என்ன தெரியும்? நாங்க இருக்கோம்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லுங்க ஆர்த்தி. திடீர்னு வந்ததும் வா உள்ள போலாம்னா பயமா இருக்குமா இருக்காதா? அவன் எப்பயுமே அப்படிதான் இருக்கா. சரிடி நிக்கி, என்ன உன் ஆள் வருவானா? இல்லடா, வரமாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அவங்க வெளில போயிருக்காங்க. நீங்க லவ் பண்றீங்களா? ஆமா, இப்பதான் கம்மிட்டானா. ஓ, சூப்பர் சூப்பர். சரி மேடம், நீ எப்ப கமிட் ஆக போற? நானா? பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்னு சொல்ற? அப்ப சக்தி, அவனை பிடிக்கும், ஆனா டைம் வேணும். சரி விடுங்கடி, அவகிட்ட எதுக்கு தேவையில்லாம அதெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, விடுங்க. நாம இப்ப சாப்பிடலாம், இப்ப சாப்பாடு வந்துடும். டேய் துர்கா, சாப்பிட்டேன்னு சொன்னா? இல்லடி, அவ சாப்பிட்ற டைம்ல தான் நான் கூட்டிட்டு வந்துட்டேன். அவெல்லாம் சாப்பிடல, வரக்குள்ள சொன்னான். துர்கா, என்கிட்ட கேஷுவலா இரு, ஜாலியா இரு, எதுக்கு இப்படி கூச்சப்படுற? இல்ல இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல. டேய் என்னடா இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட? டேய் ஏன்டா நீ வேற, கடுப்பாகுது. சரி உட்காரு, டீ இது எடுத்துட்டு வரட்டா? ஆமாண்டா, செம்மையா தலைவலிக்குது, முடியல என்னால. வழக்கம் போல பிரச்சனை தானா? ஆமாண்டா. சரி உட்காரு, நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். சரிடா. நான் டிவி ஆன் பண்ண போறேன்ப்பா. அப்படின்னா டிஸ்னி சேனல் வைடி. இல்ல நிக் சேனல் வை. நான் ஹங்கம்மா சேனல் தான் வைப்பேன். வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்க இஷ்டத்துக்கு தானே பார்க்கணும். இல்ல நீங்களே பாருங்க. அடா, கூச்சப்படாம சொல்லு துர்கா. அதுவா, நானும் கார்ட்டூன் தான் பார்ப்பேன். துர்கா சூப்பர் போ. டேய், இவ்வளோ நம்மள மாதிரி தான், இவ்வளோ விட்டுறவே விட்டுறாத. சரிடி. சரி நான் டீ போட போறேன். யாருக்கெல்லாம் வேணும்? எனக்கு. எனக்கும். எனக்கும்டா. துர்கா, நீ டீ குடிப்ப தானே? குடிப்பனே. சரி நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் போட்டு வந்துடுறேன். நான் வேணா ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணட்டுமா? டேய், ஃபியூச்சர்ல உனக்கு துர்காவே ஹெல்ப் பண்ணிடுவாடா. இல்ல, சக்தி தனியா போடுறான்ல, அதான் கேட்டேன். அதெல்லாம் அவன் நல்லா போட்டுருவான், நீ உட்காந்து டிவி பாரு. நீங்க எப்பயுமே இப்படிதானா? இப்படிதானா? இல்ல இப்படி ஒன்னாதான் இருப்பீங்களா நல்லா ஜாலியா? ஆமா துர்கா, நாங்க 4 பேர் இங்க தான் இருக்கோம். ஃபர்ஸ்ட் நானும் வருஷம் தான் இருந்தோம், அப்புறம் நிக்கி வந்தா, அப்புறம் சக்தி இங்கே வந்துட்டான். நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி பார்த்துப்போம் துர்கா. நல்லாவே தெரியுது. ஏன் கவலைப்படுற? இனிமே நீ எங்கள ஒத்தி ஆயிட்ட, அப்புறம் எதுக்கு ஃபீல் பண்ற? நீயே வந்துரு. நானா? ஆமா. எப்படி சொல்றீங்க? ஏய் துர்கா, உனக்கும் சக்தியை பிடிச்சிருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அது நடிக்காதடி.
ஆனா எங்க அம்மா துர்கா உனக்கு பிடிச்சதுனா மட்டும் சொல்லு, நாங்கள் பார்த்துக்குறோம். உங்கள் அம்மா வந்தா என்ன, உங்கள் அப்பா வந்தா என்ன? உனக்கு பிடிச்சிருக்கா சொல்லு, நாங்க பாத்துக்கிறோம். அது அது எதுக்கு இப்படி நீ தயங்குற? அப்ப ஏதோ விஷயம் இருக்கு, என்ன? அதான் சக்தி சொல்லியிருப்பானே. என்ன விஷயம் புரியலையே நீ சொல்கிறது? ஆல்ரெடி நான் ஒரு பையனை லவ் பண்ணேன்னு சொன்னேன்ல. இது இருக்கா, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. அதெல்லாம் ஏதோ ஒரு சின்ன அஃபெக்ஷனால ஏற்பட்டதுதான், விடு, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இனிமேல் ஃப்யூச்சரில் யோசிச்சு நல்ல முடிவாக எடு. பரவாயில்ல, நீங்களா நல்லா கொஞ்சம் பாசிட்டிவா பேசுறீங்க. அட நடந்ததே நினச்சிட்டு இருந்தா என்னம்மா பண்ண முடியும்? அடுத்ததை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும்ல. ஆமா துர்கா, ஜாலியா இரு. கஷ்டப்பட்டா மட்டும் என்ன நடக்க போகுது சொல்லு. புரியுது. சரி சரி, நம்ம கிட்டே பேசிட்டு இருக்காம போய் சக்தி கிட்டே பேசட்டும், விடுங்க. ஆமாம் ஆமாம், போ, அவன் கிச்சனில் தனியாக தான் இருக்கான், போய் பேசு பேசு. இல்ல இல்ல, நான் இங்கேயே இருக்கேன். இதோ பாருடா, கூச்சலாம் படுறா. இல்ல பரவாயில்ல, இங்கேயே இருக்கானே. போதும்டி போ, ஃபர்ஸ்ட் போய் அவன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசு போ. சரி, ஒரு வழியா சக்திக்கு ஒரு பொண்ணு செட் ஆயிட்டாடி. நமக்கு அவளுக்கு நல்லா செட் ஆகுதுல்ல? ஆமா ஆமா, அப்படியே நம்ம ஆர்த்தியும் அருணை கரெக்ட் பண்ணிட்டா நல்லா தான் இருக்கும். ஆரம்பிச்சுட்டாளுங்கடா. என் கதையை விடுறி, இவ கதை என்னடி ஆகுறது? வருஷா தானே. அட போங்கடி, நான் என்னைக்கு அவனை பார்த்து பேசி நடக்குமானே தெரியல. அப்படியேப்பட்டவன் யாருன்னு பார்த்தே ஆகணும்டி. எனக்கும் அந்த ஆர்வம் அதிகமா இருக்குடி. யாரு தாண்டி அவன்? இத்தனை நாளா உன் கண்ணில் மாட்டாமையா இருக்கான். மாட்ட மாட்டானே, எங்க இருக்கானோ எப்படி இருக்கானோ?